வெல்கம் பேக் டு ஏஏ vlogs. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாவில் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வேணுன்றதுனால நாங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மாவு நம்ம நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக மாவு எடுத்து உருண்டை ஆக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேன் வச்சுட்டோம். நான் தேங்காய் எடுத்து அதில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டைன்றதுனால நம்ம வந்து தேங்காய் இல்லாத பாலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கோம். இது லைட்டாக கொஞ்சம் போல் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பாலில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரு பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளுக்கு அந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் சூடாகிடுச்சு. தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நம்ம ஒரு 10 to 5 minutes நல்லா அந்த பாலில் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்க்கலாம். நம்ம கலர வேண்டாம், இப்போ நம்ம போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.